பெற்றோரை இழந்த பிள்ளைகள், வறுமையான பிள்ளைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பாடசாலைகளில் அன்பான ஆசிரியர்களின் அரவணைப்பிற்கு உட்படும் போது பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர முடியும் என பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை சுட்டிக்காட்டியுள்ளார். வலிகாமம் கல்வி வலய முறைசாரா கல்வி பிரிவினர் நடாத்திய சர்வதேச சிறுவர் தினமும் எழுத்தறிவு நாளும் நிகழ்வில் கலந்து பிரதம விருந்தினராக உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மருதனார் மடம் ராமநாதன் கல்லூரி மண்டபத்தில் வலிகாமம் கல்வி பணிப்பாளர் ஆர் ராஜேந்திரன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் இடைவிலகாமல் மாணவர்களை வைத்துக் கொள்வது ஆசிரியர்களை சார்ந்ததாகும் என்றும் குறிப்பிட்ட பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை, மாணவர்களுக்குரிய உடல் நலம், மனநலம் ஆகியவற்றை ஆசிரியர்களால் கொடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். பெற்றோர்களை இழந்த வறுமை கோட்டிக்கு உட்பட்ட பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட பிள்ளைகள் சமூக உளவியல் பிரச்சினைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை ஆசிரியர் பாடசாலைகளில் அன்பாக கவனிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மகிழ்ச்சிகரமானதாக பாடசாலையிலும் வீட்டிலும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு போசாக்கான உணவு மற்றும் தேக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமன்றி மகிழ்ச்சிகரமான பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். உலகில் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கவனிப்பாரற்று காணப்பட்டார்கள். அக்காலத்தில் குழந்தைகளுக்குரிய இடம் கொடுக்கப்படாமல் குழந்தைகளின் உடல் நிலைக்கு அப்பால் தொழிலாளர்களாக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் மட்டும் சிறுவர்களை மதிக்கின்ற நிலை ஏற்பட்டது என பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை குறிப்பிட்டார். தமிழ் இலக்கியத்தில் சிறுவர்களை மையமாக வைத்து இலக்கியங்கள் படைக்கப்படவில்லை என்று கவலை வெளியிட்ட பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, ஆங்கில இலக்கியத்தில் ஒலிவர் ட்விஸ்ட் போன்ற ஆங்கில இலக்கியங்களை உதாரணமாக சுட்டிக்காட்டினார்.